ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியாம் பாட கேட்டையும் வாழ்கடங்கண். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியாம் பாட கேட்டையும் வாழ்கடங்கண். மாதே வளருதியோ மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான். மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்கழல்கள் வாட்டிய வாழ்கோலி போய். மாதேவன் வார்கழல்கள் வாட்டிய வாழ்கோலி போய். வீதி வாய் கேட்டனுமே விம்மி விம்மினை மறந்து. வீதி வாய் கேட்டனுமே விம்மி விம்மினை மறந்து. போதரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். போதரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். ஏதேனுமாக கிடந்தாள் என்ன என்ன. ஏதேனுமாக கிடந்தாள் என்ன என்ன. இதே என் தோழி பரிசேலொரெம்பாவாய். இதே என் தோழி பரிசேலொரெம்பாவாய். எல்லோருக்கும் பணிவான வணக்கங்கள். எங்கும் நிறைந்த இறைவனுடைய திருவருளிலாலே தெய்வத்தின் குரல் என்ற ஜி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சிறியனுடைய நன்றி கலந்த பணிவான வணக்கங்கள். இந்த உலகத்திலே நாம் தேடுகின்ற எல்லா பொருள்களும் நம்மோடு வருவதில்லை. பெரிய பங்களா, காரு, வீடு, பொண்ணு, நிலம், மக்கள், குழந்தைகள் இறந்து போகும்போது இது எவரும் நம்மோடு வராது. பிறக்கும் போது கொடு வந்ததில்லை, பிறந்து மண் மீது இறக்கும் போது கொடு போவதில்லை என்கிறார் பட்டினத்து சுவாமிகள். நாம் ஒரு இடத்திலே சம்பாதித்த பொருளை அங்கே வைத்து விட்டு போவது அறிவுடைமையாகுமா? நம்ம வெளியூர்ல போய் சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தெல்லாம் அங்கே வச்சுட்டு வருவோமா? நம் கூடவே எது வருகிறது? அறிவு என்ற ஒன்றுதான் ஆன்மாவோடவே வருகிறது. நாம் இந்த உலகத்திலே தேடுகின்ற அத்தனை பொருளும் இங்கேயே நின்றுவிடும். ஆனால் அறிவு என்பது ஜென்மங்கள் தோறும் வரும். அதைத்தான் வள்ளுவ பெருந்தகையார் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து. எத்தனை செல்வம் இருந்து, வீடு இருந்து, நிலம் புலங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் இது உடையவன் சொல்லு. வள்ளுவர் சொல்லுகிறார், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலாதர் என்னுடையரேனும் இலர் என்கிறார். ஆகையினாலே நாம் இந்த உலகத்திலே பிறந்து மக்களாக பிறந்த நாம் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அறிவினால்தான் ஆனந்தம் உண்டாகும். ஞானானந்தம் என்பார்கள். விவேகம் என்றாலும் ஆனந்தம், அறிவு என்றாலும் ஒன்றுதான். அதனாலதான் விவேகானந்தர்னு பேர். ஞானத்தையேனால ஆனந்தத்தை அடைந்தவர் விவேகானந்தர். அவருக்கு முதல்ல வைத்த பேர் நரேந்திரன். அறிவினாலே ஆனந்தம் வரும். இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும். ஒருவருக்கு இசையிலே பிரியமா இருக்கும், ஒருவர் நாடகத்திலே பிரியமா இருப்பார், ஒருவர் எழுதுவதிலே கதைகள் படிப்பதிலே பிரியமாக இருப்பார், ஒருவருக்கு ஸ்வீட்டு பிடிக்கும், ஒருவருக்கு காரம் பிடிக்கும், இப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்துல அகில உலகத்துல இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடே கிடையாது. துன்பம் இன்றி வாழ வேண்டும் என்று சகல ஜீவராசிகளும் எண்ணுகின்றன. துன்பத்திற்கு காரணம் என்ன? அறியாமை தான். அறியாமை விலகினால் துன்பம் விலகும். அறியாமை தான் நமக்கு துன்பத்திற்கெல்லாம் மூல காரணம். அந்த அறியாமை எப்படி விலகும்? நல்ல அறிவு நூல்களை படித்தால், அறிவு விளக்கியத்தினாலே துன்பத்தை நீக்கலாம். நம்முடைய துன்பத்திற்கெல்லாம் காரணம் அறியாமை. ஒரு விறகு வெட்டி காட்டல, அப்பெல்லாம் விறகு தானே வெட்டுவான். பெரிய மரத்தை வெட்டினான், பாதி வெட்டிட்டான், இருட்டி போச்சு. திரும்பவும் நாளைக்கு அதை தொடர்ந்து கட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டு போயிடுவான். பெரிய கட்டை, அது நடுவில் கட் பண்ணிட்டு ஆப்பு வச்சுட்டோம், அடுத்த நாள் தொடர்ந்து வேலை பார்க்கலாம். ஏன்னா இன்னும் அரை நாளைக்கு மேலே வேலை இருக்கு. ஒரு குரங்கு பார்த்தது, நாட்டில் பிரிவினையே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அண்ணன் தம்பி ஒத்துமையா வாழணும், கணவன் மனைவி ஒத்துமையா வாழணும், வேற்றுமை வேதனை தரும், ஒற்றுமை உயர்வு தரும். யாரோ ஒருத்தர் இந்த மரத்தை பிளந்து போயிட்டாங்களேன்னு அந்த பிளந்து இருக்கிற பகுதியில காலையும் வாழையும் விட்டுட்டு அந்த ஆப்பை எடுக்குது. அது ஆப்பு எடுத்தா என்ன ஆகும்? அந்த ரெண்டு மரமும் ஒன்னா சேர்ந்துக்கும்.
சேர்ந்து துன்பத்துக்கு. இது எதனால இந்த குரங்கு துன்பப்படுகிறது? இதை பட்டினத்து சுவாமி சொல்லுகிறார். கவர் பிளந்த ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர்னு பட்டினத்து சுவாமி சொல்றார். அந்த குரங்கு எதனால அந்த துன்பத்தை அடைகிறது? அறியாமையினாலே. அப்ப இன்பம் எதனால விளையும்? அறிவினால விளையும். அந்த அறிவு எதனால விளக்கம் பெறும்? நல்ல ஞான நூல்களை வாசிப்பதனால. அதனால்தான் வள்ளுவர் போட்டார், கற்க கசடர கற்பவைன்னு போட்டார். கற்க வேண்டிய நூல்களை கற்க வேண்டும். அப்படி நாம் அறிவு நூல்களோடு பழகினால் அறியாமை விலகும். அறியாமை விலகினால் இன்ப ஊற்று எடுக்கும். அதான் கற்றனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்தம் கற்றனைத்து ஊரும் அறிவுன்னார். அறிவு இல்லை, எங்கேயோ இல்லை. ஆண்டவன் எங்கு இருக்கிறான்னு ஒரு கேள்வி. ஆண்டவன் அறிவுக்கு அறிவாக இருக்கிறானாம். கைத்தலம் நிறைகனி என்ற திருப்புகளிலே வரும் புத்தியில் உரைபவர். விநாயக பெருமான் புத்தியில இருக்கிறாராம். அறிவுக்கு அறிவாக விளங்குகிறானா இறைவன். அறிவால் அறிந்து உன் இருதாள் இறஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே விரல் மாறனிந்துன்னு திருச்செந்தூர் திருப்புகள். ஆண்டவன் அறிவு மயமாக இருக்கிறான். ஆகையினால் இந்த ஜீ தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் இன்று முதல் நாம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடணும். கொஞ்சம் அறிவு நூல்களை படிக்க வேண்டும். தினம் ஒரு சின்ன அறிவு நூலாவது படிக்க வேண்டும். அறிஞர்களோடு பழக வேண்டும். இனிது அறிவுளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானேன. இப்ப வள்ளுவரோடு நாம் தொடர்பு கொள்ளலாம். சேக்கிழார் சுவாமிகளோடு அவர்கள் நூல்களை படித்தால் அவர்களோட தொடர்பு இருக்கும் அல்லவா. ஆகையினாலே நல்ல அறிவு நூல்களை படித்து அறியாமையை ஒழித்து ஆனந்தத்தை பெறுவோம் என்று உங்கள் எல்லோர் திருவடிகளையும் வணங்கி நீங்கள் அனைவரும் அறிவு நூல் ஓதி ஆனந்தத்தை பெற வேண்டும் என்று இதன் மூலமாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வாழ்க வளம் பல சூழ்க. வணக்கம்.